நல்லகண்ணு காலமாகி இருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் தமிழக அரசியல் களத்தின் மிக முக்கியமான ஆளுமையுமான தோழர் ஆர். நல்லகண்ணு அவர்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனில்லாமல் உயிர் பிரிந்திருக்கிறது. 101 வயதை கடந்த நிலையிலும் பொது வாழ்வில் மிகவும் எளிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கி வந்த அவர் வயது மூப்பு சார்ந்த சில உடல்நல பாதிப்புகள் காரணமாக சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். வீட்டில் ஓய்வு எடுத்து வந்த நல்லகண்ணு அவர்களுக்கு சிறுநீர் கழிப்பது குறைய தொடங்கியதால் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வயது மூப்பு காரணத்தால் வேறு சில பிரச்சனைகளும் இருந்திருக்கிறது. இதனால் அவரது உடல்நிலையை கண்காணித்து தேவையான சிகிச்சைகளை மருத்துவர்கள் கொடுத்தனர். அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி அறிந்ததும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் மிகுந்த கவலை அடைந்ததோடு அவர் விரைவில் நலம் பெற வேண்டுமென வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர். இந்த சூழலில்தான் சமூக வலைதளத்தில் ஆர். நல்லகண்ணுவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டதாக சில வதந்திகள் கூட பரவியது. குறிப்பாக நடிகர் மன்சூர் அலிகான் அவரை நேரில் சந்திக்க சென்றபோது அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லி செய்தியாளர்கள் முன்னிலையில் கண்ணீர் விட்டு அழுதார். இது பொதுமக்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இத்தகைய செய்திகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை முற்றிலுமாக மறுத்தது. கட்சி வெளியிட்ட விளக்கத்தில் நல்லகண்ணு வயது முதிர்வு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டது. வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள். முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூட நேரடியாக சென்று அவரது உடல்நலம் குறித்து விசாரித்துவிட்டு வந்தார். இந்த நிலையில்தான் அவரது உயிர் தற்போது பிரிந்திருக்கிறது. தமிழக அரசியலில் நேர்மைக்கும் எளிமைக்கும் அடையாளமாக திகழும் நல்லகண்ணு அவர்கள் ஒரு 100 ஆண்டு கால போராட்ட வரலாற்றை கொண்டவர். தனது வாழ்நாளை மக்கள் பணிக்காகவே அர்ப்பணித்த ஒரு மகத்தான தலைவரின் உடல்நிலை குறித்த செய்திகள் தமிழகம் முழுவதும் மிகுந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காத சூழலில் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. இதை மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியாக வேண்டும். மறைந்த தோழர் நல்லகண்ணுவின் உடல் அவரது விருப்பப்படி மருத்துவ மாணவர்களின் கல்விக்காக சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக ஒப்படைக்கப்படுகிறது. நேர்மைக்கும் பொது வாழ்வு தூய்மைக்கும் ஒரு இலக்கணமாக வாழ்ந்த ஒரு சகாப்தமே முடிவுக்கு வந்திருக்கிறது. அதிகாரமும் பணமும் அரசியலை தீர்மானிக்கும் உலகில் எளிமை என்பதையே ஒரு வலிமையான ஆயுதமாக ஏந்தியவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள். அவர் மறைந்திருக்கலாம், ஆனால் அவர் உயர்த்தி பிடித்த அறம் சார்ந்த அரசியல் என்பது எப்போதும் நம்மோடு இருக்கும். ஆனால் அதை எந்த அரசியல்வாதி பின்பற்றுகிறார் என்றுதான் கேள்வியாக உள்ளது. Subscribe to One India and never miss an update.